சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி நிச்சயம் கட்டப்படும், வாக்குறுதி மாறாது கல்வி அமைச்சர் உத்தரவாதம். இன மத வெறுப்புணர்வை தூண்டுவதா, கடுமையான நடவடிக்கை பாயும், பிரதமர் எச்சரிக்கை. AI இலவச பயிற்சி தமிழிலும் வழங்கப்படுகிறது, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அமைச்சர் கோவிந்த் சிங் தகவல். கப்போங் ஜின்ஜாங் பாருவில் பொது விளையாட்டு பூங்காவில் தீ வைக்கப்பட்ட சேதாரம், DBKL விசாரணை. நாட்டின் இன மற்றும் மத பதற்றத்தை அதிகரிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு எச்சரித்துள்ளார். தேசிய நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் இருக்க அது அவசியம் என்றார் அவர். பெரும்பான்மையினரோ சிறுபான்மையினரோ யாராக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பதற்றத்தை அதிகரித்து அதன் மூலம் குளிர்காய நினைத்தால் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும். இது அமைச்சரவையின் முடிவு என பிரதமர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் சிக்கிய ஏரா வானொலிக்கு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC 2,50,000 ரிங்கேட் அபராதம் விதித்தது குறிப்பிடத்தக்கது. உரிமம் பாதிக்கப்படுவதிலிருந்து தப்பித்தாலும் சற்று கடுமையான அபராத தொகையை செலுத்த வேண்டிய நிலைக்கு ஏரா வானொலி ஆளாகியுள்ளது. பினாங்கு சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி கட்டுமானம் தொடர்பான தனது கடப்பாட்டை கல்வி அமைச்சு மறு உறுதிப்படுத்தியுள்ளது. என்ன நடந்தாலும் அத்தமிழ் பள்ளி கட்டப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் தற்போது பள்ளியின் நிலம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. வழக்கு சீக்கிரமே முடிவுக்கு வந்து தீர்ப்பு வரும் என தாம் எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறினார். அதே சமயம் பள்ளி நிர்மாணிப்பு பணிகள் குறித்து நிதி அமைச்சுடன் தமது அமைச்சு கலந்தாய்வு நடத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Saya ingin memberikan sedikit gambaran sebenar apa yang berlaku sebenarnya kerana kita sedang menunggu dan mahu memastikan bahawa pertama soal kes yang melibatkan sekolah ini di mahkamah dapat diputuskan dan diselesaikan dengan segera bagi membolehkan kita memulakan proses pembangunan sekolah ini. Yang kedua, peringkat Kementerian Pendidikan Malaysia dan juga di peringkat Kementerian Kewangan, kita telah pun duduk bersama dan mengatur proses kerja bagaimana kita boleh memastikan bahawa SJKT Sungai Bakap ini menjadi kenyataan. Dan ini antara perkara yang sedang kita berikan tumpuan, memastikan bahawa SJKT ini sebagaimana yang telah pun kita muktamadkan bahawa ia mesti diteruskan pembinaannya dan juga memastikan bahawa sokongan daripada semua pihak dan juga memastikan bahawa kes di mahkamah itu dapat diselesaikan dengan segera bagi membolehkan KPM memulakan proses-proses pembangunan sekolah tersebut. Yang berhormat. எனவே சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியை கட்டும் வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என நிபுங் துபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபட்லினா கூறினார். சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி மேம்பாட்டின் தற்போதைய நிலை குறித்து மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு ஃபட்லினா பதிலளித்தார். அமைச்சரின் பதிலை வரவேற்ற லிங்கேஷ் அத்தகவலை பள்ளி மேலாளர் வாரியத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் அமைச்சு தெரியப்படுத்தினால் இன்னும் நலம் என்றார். ஃபட்லினா தொகுதிக்குட்பட்ட இந்த சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமானம், நிலம், கடன் உள்ளிட்ட விவகாரங்களால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் உள்ளது. அவற்றை தீர்க்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு என ஏற்கனவே கூறியிருந்த ஃபட்லினா நிபுங் துபால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அப்பள்ளியின் கட்டுமானத்துக்கு தமது பங்கு 50,000 ரிங்கேட் நிதியை வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார். சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி கட்டப்பட வேண்டிய கடப்பாட்டை துணை பிரதமர் டத்தஸ்ரீ அமார் ஜஹீர் அமீடியும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தார். AI நுட்பவியல் துறையில் இந்தியர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக இலக்கவியல் அமைச்சு இலவசமாக சிறப்பு பயிற்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ் மொழியிலும் அப்பயிற்சி வழங்கப்படுவதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். தமிழ், ஆங்கிலம், மலாய், சீனம் என 4 மொழிகளில் பயிற்சி வழங்கப்படும். இதன் வழி மக்கள் இலக்கவியல் நுட்பவியல் அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம். ராக்யா டிஜிட்டல் என்ற செயலி வாயிலாக வீட்டிலிருந்தவாறே இந்த பயிற்சியில் இந்தியர்கள் கலந்து கொள்ளலாம் என கோவிந்த் சிங் கூறினார். இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு அறிமுகம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு என 3 வகையான பயிற்சிகளை மலேசிய இலக்கவியல் கூட்டுறவு கழகம் வழங்குகிறது. பயிற்சியில் பங்கு கொள்வோருக்கு சான்றிதழும் வழங்கப்படும்.
கம்போங் ஜாலான் ஜின்ஜாங் பாருவில் அமைந்துள்ள ஒரு பொது விளையாட்டு பூங்காவில் தீ வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட பொது சொத்து சேதாரத்தை தொடர்ந்து குவாலலும்பூர் மாநகர மன்றமான DBKL விசாரணையை தொடங்கியுள்ளது. சேதாரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த பூங்காவின் விளையாட்டு மைதானம் கடுமையாக சேதாரமடைந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட இழப்பு 1 லட்சம் ரிங்கெட் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பற்ற செயலை யார் செய்தார் என்ற விவரம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதனிடையே பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் பொறுப்பில்லாத இந்த செயலை கடுமையாக சாடியுள்ளது DBKL. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். குவாலலும்பூர் கம்போங் சிராஸ் பாருவில் உள்ள கோழி அறுக்கும் கடைகள் அசுத்தமான நிலையில் இருந்ததை தொடர்ந்து அந்த கடைகள் மூடப்பட்டுள்ளன. அங்கு துர்நாற்றம் வீசுவதும் கோழிகள் தரைகளில் சுத்தமில்லாத சூழலில் வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உள்நாட்டு வாணிப மற்றும் பயனீட்டாளர் அமைச்சின் அதிகாரிகள், ஜாக்கிமின் ஹலால் உணவு பாதுகாப்புத்துறை, குடிநுழைவுத்துறை ஆகியவை இன்று காலை மேற்கொண்ட திடீர் நடவடிக்கையில் இந்த அசுத்தமான சூழலில் உள்ள கடைகள் அம்பலமாகின. இந்த திடீர் சோதனையில் 3200 கிலோகிராம் எடைகளான 27,938 ரிங்கெட் மதிப்பிலான கோழிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதே சமயத்தில் 26 இந்தியா மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 2 வார கால கண்காணிப்பிற்கு பிறகு இந்த திடீர் சோதனை மொத்தம் 4 கடைகளில் நடத்தப்பட்டன. அதில் 2 கடைகள் முறையாக பதியப்பட்ட கடைகள் மற்றும் மேலும் 2 சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.